ஈரான் மக்களுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்ட்டு இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அடிக்கடி வீடியோ வெளியிடுவாப்ல. டொனால்ட் ட்ரம்ப் அதே போல வீடியோ வெளியிடுவார், ஈரான் மக்களுக்கு இதை சொல்றேன், இதை செய்யுங்க அப்படின்ட்டு. ஆனா ஈரான் எந்த அளவுக்கு பொலைட்டா ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க தெரியுமா? அதே அப்ரோச் தான், ஆனா அந்த பிளாட்ஃபார்ம் வேற. வீடியோ வெளியிடல ஒரு லெட்டர் எழுதியிருக்காருங்க. இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாரு, ஈரான் மக்களுக்காக அப்படின்ட்டு ஒரு வீடியோ வெளியிடுவார். இதே ட்ரீட்மெண்ட்டை தான் ட்ரம்ப்பும் பண்ணுவார். அதே போல வீடியோ வெளியிடுவார், ஈரான் மக்களுக்காக இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இதே மெக்கானிசம் தான், ஆனா வீடியோ பேட்டர்ன்ல கிடையாது, லெட்டர் பேட்டர்ன்ல. ஈரானோட அதிபர் இருக்கல மசூத் பெசஷ்கியான், அவர் இப்போ வெளியிட்டு இருக்காரு, லெட்டர் எழுதியிருக்காரு, அமெரிக்கர்கள் சார்ந்த லெட்டர் எழுதியிருக்காரு. அதுல என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காவில் வாழ்ந்துட்டு இருக்க சராசரி அமெரிக்க மக்கள் இருக்கீங்களா, உங்களை நாங்க எப்பவுமே எதிரிகளா நினைச்சு பார்த்ததே கிடையாது. அமெரிக்க மக்களை நாங்க அப்படி கணவர் கூட நினைச்சு பார்த்தது கிடையாது. ஈரானியன்ஸ் இருக்காங்களே இங்க, இவங்களுக்கு அமெரிக்க மக்கள் மேல ஒரு துளி கூட கோபம் கிடையாது, அந்த மக்கள் சார்ந்து. இதுல அமெரிக்கர்கள் மட்டும் கிடையாது, யூரோப்பியன்ஸ் இருக்கீங்களா நீங்க, பிளஸ் நெய்பரிங் கண்ட்ரிஸ்னு அவ்வளோ மக்கள் இருக்கீங்களா, அவங்க மேல எங்களுக்கு எந்த கோபமே கிடையாது, நாங்க எதிரிகளாவே பார்க்கலங்க. ஆனா உங்க நாடுகளை ஆண்டுகிட்டு இருக்கவங்க எங்களை அப்படியே பாக்குறாங்க அப்படின்னு கேட்கிறாரு. ட்ரம்ப் குண்டு போறாரு அப்படின்னா, இஸ்ரேல் குண்டு போடுது அப்படின்னா, ஈரான்ல அந்த ரெஜிம்ல இருக்கவங்க மேல மட்டுமா போடுது, சிவிலியன்ஸை கொல்லப்பட்டு இருக்காங்களே, இந்த வழியில தான் அவர் பேசியிருக்காரு. எங்க மக்களை கொள்றாங்க, இதை நாங்க பார்த்துட்டு எப்படிங்க சும்மா இருக்க முடியும்னு கேட்கிறாரு. ஈரானோட கல்ச்சர் இருக்குல்ல, இது ப்ரௌட் ஹிஸ்டரியை பேஸ் பண்ணது, பழங்கால வரலாறு, ஏன்ஷியன் டைம் தாண்டி முன்னோக்கிய வரலாறுன்னு சொல்றாரு. மக்கள் இது உண்மைதான். இந்த பூமியில மிக முக்கிய நிலப்பரப்பு ஈரான், பெர்ஷியான்னா வரலாறுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதை இங்க ஒரு மென்ஷன் பண்றாரு. எங்களோட கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, இவ்வளவு விஷயங்களை பேஸ் பண்ணி, இது டெம்பரவரி பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ் கிடையாதுங்க. எங்களோட இந்த விஷயம், எங்களோட பாரம்பரியம் கலாச்சாரம்னு பல இருக்கு பார்த்தீங்களா, எங்க மக்களோட கலந்தது, எங்களோட அடையாளம், அதை பாதுகாக்க நாங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவோம், அதை தான் இன்னும் நாங்க டிஃபெண்ட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்றாரு. ஆனா ட்ரம்ப் இதெல்லாம் காத்து கொடுத்தே கேட்கல. கற்காலத்துக்கு உங்களை அனுப்புறேன் அவ்வளவுதான், நீ தான் பழைய காலம் பழங்காலம் பாரம்பரியம் பண்டைய காலம்னா சொல்லிட்டு இருக்கல, அங்கேயே போ கற்காலத்துக்குன்ற மாதிரி தான் ட்ரம்ப்போட பிஹேவியர் எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த மனுஷனோட லெட்டர் எப்படி இருக்கு, வார்த்தைகள் எழுந்தி ட்ரம்ப்போட ஸ்பீச் எப்படி இருக்கு, நீங்களே முடிவு பண்ணிக்கலாம், டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்துக்கலாம்.